வணக்கம். இப்போ செய்ய போகிறது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அரிசி பருப்பு சாதம். ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10 இருக்கலாம், பூண்டு ஒரு 7 8, ஒரு பெரிய தக்காளி பழம், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். சூடான உடனே அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே வரமிளகாய், சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யும்போது அரிசியும் பருப்பும் சம அளவில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கப் அரிசி 1 கப் துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சாப்பாடு மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது துவரம்பருப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். துவரம்பருப்பை சேர்த்துட்டு உடனே அரிசியை சேர்த்துடுங்க. துவரம்பருப்பை வேக வச்சுட்டு அரிசியை வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ துவரம்பருப்பு சேர்த்த உடனே அரிசியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்து ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாம் தானாக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அரிசி பருப்பு சாதம் நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நல்லெண்ணெயில் தாளிப்பு வடகத்தையும் கருவேப்பிலையும் நல்லா புரிகிற மாதிரி வறுத்து கொண்டு சாதத்தில் சேர்த்து கலந்து விட்டுறேன். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க சீரகம், மிளகு கூட கொஞ்சோண்டு சேர்த்து தாளித்து கொண்டு சாதத்தில் கலக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.